ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். செய்திச் சுருக்கம். பிரச்சனைகளை பேசி தீர்ப்போம். வெள்ளை கொடி காட்டிய பழனிசாமி. தேர்தலுக்கு பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் 2 அணிகளாக பிளவுபட்டுள்ள நிலையில் பொதுச் செயலாளர் பழனிசாமி திடீரென வேலுமணி சண்முகம் அணியினரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். அவரது அறிக்கை: எதிரிகளின் ஆசை வார்த்தைக்கு மயங்கி அதிமுக எனும் ஆலமர கிளையில் அமர்ந்து சிலர் அதை வெட்ட முயற்சிக்கிறார்கள். அதிமுக விழாது, அவர்கள்தான் வீழ்வார்கள். தூய சக்தி என்று கூறிக்கொள்ளும் கட்சி திமுக கூட்டணி கட்சிகளின் காலில் விழுந்து துஷ்ட சக்தியாக மாறி குதிரை பேர அரசியல் வியாபாரம் நடத்தி அதிமுகவின் முதுகில் குத்தியுள்ளது. தாவேக கட்சிக்குள் குதிரை பேர வியாபாரம் நடத்தியும் பதவி ஆசை காட்டியும் ஒரு சில நிர்வாகிகளை நம்மிடமிருந்து பிரிக்க முற்பட்டது வேதனையான உண்மை. 5 கட்சிகளின் ஆதரவில் ஓட்டிக் கொண்டிருக்கும் பொய்க்கால் குதிரையின் நடனம் கொஞ்ச காலமே நீடிக்கும். கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும், அவர்கள் திருந்தினால் தாய் உள்ளத்துடன் மீண்டும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியும். அதன்படியே செயல்பட்டு வருகிறோம். நமக்கு அடையாளம் கொடுத்த அதிமுகவை நம்புங்கள். பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வோம். அதிமுக செழித்து வளரும். அம்மாவின் ஆட்சி விரைவில் அமையும் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். நார்வேயின் உயரிய விருது. நெதர்லாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி நார்வே சென்றுள்ளார். ஆஸ்லோ விமான நிலையத்தில் நார்வே பிரதமர் ஜோனாஸ் கார் ஸ்டோர் வரவேற்றார். நார்வேயில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் திரண்டு வந்து மோடியை வரவேற்றனர். அவர்களை பார்த்து மோடி உற்சாகமாக கையசைத்தார். பின்னர் இரு நாட்டு பிரதமர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரதமர் மோடிக்கு நார்வேயின் உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ராயல் நார்வேஜியன் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருதை அந்நாட்டு மன்னர் 5ஆம் ஹரால்ட் வழங்கி கௌரவித்தார். கடந்த 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வேக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். 17 IAS அதிகாரிகள் மாற்றம். எந்த துறைக்கு யார் நியமனம்? புதிதாக தாவேக அரசு அமைந்ததிலிருந்து IAS மற்றும் IPS அதிகாரிகள் தொடர்ந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இன்று 17 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன் விவரம்: ககன்தீப் சிங் பேடி, நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமை செயலாளர். அமுதா, கூட்டுறவு உணவுத்துறை கூடுதல் தலைமை செயலாளர். சத்யபிரதா சாஹூ, நீர்வளத்துறை முதன்மை செயலாளர். சுன்சோங்கம் ஜடக்சிரு, பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர். அனில் மேஷ்ரம், எரிசக்தி துறை முதன்மை செயலாளர். வள்ளலார், போக்குவரத்து துறை செயலாளர். பழனிசாமி, வருவாய்த்துறை செயலாளர். தட்சிணாமூர்த்தி, பிற்பட்டோர் நலத்துறை செயலாளர். சஜன் சிங் ஆர் சவான், இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை செயலாளர். பிரசாந்த் வாட்னரே, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் செயலாளர். அருண் சுந்தர் தயாளன், பதிவுத்துறை IG. லட்சுமிபதி, நிதித்துறை இணை செயலாளர். ஆனந்த், சென்னை குடிநீர் வாரிய நிர்வாக இயக்குனர். ராகுல்நாத், CMDA உறுப்பினர் செயலர். சமீரன், சென்னை மாநகராட்சி கமிஷனர். ஆர்த்தி, மகளிர் மேம்பாட்டுக் கழகம் நிர்வாக இயக்குனர். தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், குடிநீர் வாரிய நிர்வாக இயக்குனர். மோடி விஜய் டெல்லியில் மெகா ட்விஸ்ட். நாள் குறிச்சாச்சு. தமிழக முதல்வராக பதவியேற்ற தாவேக தலைவர் விஜய் அரசியல் நாகரிகம் கருதி பிரதான எதிர்க்கட்சி தலைவரான திமுக தலைவர் ஸ்டாலினை அவரது வீட்டுக்கே சென்று சந்தித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தரப்பையும், பாமக தலைவர் அன்புமணி, VCK தலைவர் திருமாவளவன், நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், மதிமுக தலைவர் வைகோ ஆகியோரையும் வீட்டுக்கே சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். டெல்லி சென்று பிரதமர் மோடியையும் மரியாதை நிமித்தமாக விஜய் சந்திக்க இருப்பதாக அப்போதே தகவல் வெளியானது. பிரதமரின் வெளிநாட்டு பயணம் காரணமாக இந்த சந்திப்பு உடனடியாக நடக்கவில்லை. இதற்கிடையே 5 நாடுகள் பயணத்தை முடித்துக் கொண்டு 22ஆம் தேதி பிரதமர் மோடி டெல்லி திரும்புகிறார். அன்றைய தினமே மோடி விஜய் சந்திப்பு நடக்க இருப்பதாக இப்போது தகவல் வெளியாகியுள்ளது. 22ஆம் தேதி டெல்லி செல்லும் விஜய் முதலில் பிரதமர் மோடியை சந்திக்கிறார். அவருக்கு மோடி வாழ்த்து தெரிவிக்கிறார். மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பிலேயே தமிழகத்துக்கு தேவையான திட்டங்கள் அடங்கிய கோரிக்கை பட்டியலையும் பிரதமரிடம் விஜய் வழங்க இருக்கிறார். அதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரையும் விஜய் சந்தித்து பேச உள்ளார். பின்னர் காங்கிரஸ் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வீட்டுக்கு செல்கிறார்.
சோனியா, ராகுல், பிரியங்கா ஆகியோரை சந்தித்து விஜய் பேச உள்ளார் என்று தாவேகா வட்டாரம் கூறியுள்ளது. முதல்வராக பதவியேற்ற அன்றே விஜய் அதிரடியாக பேசினார். தமிழக நலனுக்காக நான் எங்கும் செல்வேன், யாரை வேண்டுமென்றாலும் சந்திப்பேன், மற்றவர்களைப் போல முகத்தை மூடிக்கொண்டே திரைமறைவிலோ சந்திக்க மாட்டேன், மக்களிடம் சொல்லிவிட்டுதான் செல்வேன் என ஆவேசமாக பேசினார். திமுக, அதிமுக தலைவர்களின் டெல்லி பயணங்களை டார்கெட் செய்ததோடு தமிழக தேவைக்காகத்தான் எப்போது வேண்டுமென்றாலும் பிரதமரை சந்திப்பேன் என்பதைத்தான் இப்படி சொல்லியிருந்தார். விஜய் வெற்றி பெற்ற முதல் நாளே மோடி வாழ்த்து தெரிவித்தார். முதல்வராக பதவியேற்ற பிறகு போனிலும் வாழ்த்து சொன்னார். தமிழக வளர்ச்சிக்காக இணைந்து பணியாற்றலாம் என்று மோடி சொல்லியிருந்தார். இந்த நிலையில்தான் முதல்வரான விஜயின் டெல்லி பயணம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கெஜ்ரிவாலுக்கு எதிரான வழக்கில் அதிரடி திருப்பம், புதிய நீதிபதி நியமனம். டெல்லி மதுபான கொள்ளை ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கெஜ்ரிவால் உட்பட ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களை விசாரணை கோர்ட் விடுவித்தது. குற்றம் சாட்டப்பட்டோருக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இல்லை என்றும் விசாரணை கோர்ட் அறிவித்தது. விசாரணை கோர்ட் தீர்ப்பை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டில் சிபிஐ மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை நீதிபதி ஸ்வர்ணகாந்த சர்மா விசாரிப்பதாக இருந்தது. ஸ்வர்ணகாந்தா சர்மாவின் பிள்ளைகள் அரசு வக்கீல்களாக இருப்பதாகவும் அவர்கள் அட்வொகேட் ஜெனரலுக்கு கட்டுப்பட்டு நடப்பதால் ஸ்வர்ணகாந்தா சர்மா இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று கெஜ்ரிவால் வலியுறுத்தினார். இதுகுறித்து ஹைகோர்ட்டுக்கு அவர் எழுதிய கடிதம் நிராகரிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த கெஜ்ரிவால் ஸ்வர்ணகாந்தா இந்த வழக்கை விசாரித்தால் தான் எந்த வகையிலும் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக போவதில்லை என்று கூறினார். மேலும் தன் சார்பில் எந்த வக்கீலும் வாதாட மாட்டார்கள் என்றும் அறிவித்தார். தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்த நீதிபதி ஸ்வர்ணகாந்தா சர்மா இந்த வழக்கு விசாரணையில் இருந்து தான் விலகுவதாக அறிவித்தார். தொடர்ந்து கெஜ்ரிவால் விடுதலைக்கு எதிரான சிபிஐ வழக்கில் நீதிபதி மனோஜ் ஜெயின் விசாரிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி ஹைகோர்ட்டின் இந்த நடவடிக்கையை கெஜ்ரிவால் தரப்பு வரவேற்றுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்ற நடவடிக்கைகளை விமர்சிப்பது, நீதிபதிக்கு எதிரான அவதூறு கருத்துக்களை பரப்புவது உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கெஜ்ரிவால், சிசோடியா உள்ளிட்டோர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு எதிரான இந்த வழக்கை நீதிபதிகள் நவீன் சாவ்லா, ரவீந்திர துதேஜா அடங்கிய டெல்லி ஹைகோர்ட் பெஞ்ச் விசாரிக்க உள்ளது. நாங்க சரக்கு விப்போம், எதுக்கு போலீஸ் கிட்ட சொன்ன, புகார் தந்த பெண்ணுக்கு சோகம். வேலூர் காட்பாடி அருகே பொன்னை கணேஷ் நகரில் டாஸ்மாக் கடை உள்ளது. டாஸ்மாக் அருகே அதே பகுதியைச் சேர்ந்த குமரேசன் என்பவர் பிளாக்கில் மது விற்பனை செய்து வந்துள்ளார். இதுகுறித்து டாஸ்மாக் அருகே வசிக்கும் சின்ன பொண்ணு என்பவர் பொன்னை தனிப்பிரிவு போலீசில் புகார் சொன்னார். போலீசிடம் சொல்லி 2 நாட்கள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் சின்ன பொண்ணு போலீசில் புகார் சொன்னது குமரேசன் தம்பி சுதாகருக்கு தெரிந்தது. அவரது வீட்டிற்கே சென்று போலீஸ் கிட்ட சொல்லுவியா என கேட்டு அங்கே கண்ணில் பட்டவர்களை எல்லாம் தாக்கியுள்ளார். சட்டவிரோத மது விற்பனை குறித்து தைரியமாக புகார் அளித்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தனிப்பிரிவு போலீசாருக்கு தகவல் அளித்தது கள்ளத்தனமாக மது விற்பவர்களுக்கு எப்படி தெரிந்தது? போலீஸ் தரப்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அம்மா உணவகங்களை புதுப்பிக்க விஜய் உத்தரவு. தமிழகத்தில் அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் சென்னை மாநகராட்சியில் 383 அம்மா உணவகங்களும், மற்ற மாநகராட்சிகள், நகராட்சிகளில் 237 அம்மா உணவகங்களும் செயல்பட்டு வருகின்றன. சமீப காலமாக இந்த உணவகங்களில் வழங்கப்படும் உணவு வகைகளின் தரம் மற்றும் சுவை திருப்திகரமாக இல்லை என புகார் எழுந்துள்ளன. இது தொடர்பாக முதல்வர் விஜய் துறை சார்ந்த செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துமாறு உத்தரவிட்டார். சமையல் உபகரணங்களை உடனடியாக கொள்முதல் செய்யுமாறும், சுவையுடன் கூடிய தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். அம்மா உணவகங்களின் மறுசீரமைப்பிற்கு ஆகும் செலவினங்களை மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளின் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.